வணக்கம் மக்களே, நான் உங்கள் நிலா. வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் நிலா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ரேண்டம் டே இன் மை லைஃப் தான். இந்த டே எனக்கு எப்படி போச்சுன்னு வாங்க வீடியோ காலில் போய் பார்க்கலாம். அன்றைக்கி மார்னிங் 7:30 இருக்கும். நானும் சிக்கு பேபி வேக்கப் ஆனது ஃப்ரெஷ் ஆகினது. அம்மா உடனே ராகி கஞ்சி கொடுத்தாங்க. அதை குடித்ததுக்கப்புறம் போயிட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன். தென் வந்துட்டு சிக்கு பேபி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டாங்க. இந்த ட்ரெஸ் தான், இந்த காஸ்டியூம் அன்றைக்கி நாங்கள் வந்துட்டு வியர் பண்ணிகிட்டு இருந்தேன். சிக்கு பேபியும் பாத் பண்ணதுக்கப்புறம் அவரும் இந்த காஸ்டியூம் போட்டுட்டு எங்கே போகிறோம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வேக்சின் டே. அதுக்கு முன்னாடி அம்மா வந்து இட்லியும் கார சட்னியும் பண்ணாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு சிக்கு பேபிக்கு வேக்சின் போட்டு வந்தோம். வந்து வீட்டில் பார்த்தா அம்மா கம்மன்னு சமைச்சிட்டு இருந்தாங்க. என்ன சமைச்சாங்கன்னு திறந்து பார்த்தா எக் பிரியாணி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இன்றைக்கி ஒரு புடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சைடில் பார்த்திங்கன்னா அப்பா வந்துட்டு நாவப்பழம் வாங்கிட்டு வந்தார். சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு அதை வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அம்மா என்ன பண்ணாங்க, சாப்பாடு வச்சு எப்போ போல் ஹாப்பியாக பரிமாறினாங்க. அதை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சிக்கு பேபிக்கு நல்லா ஃபீவர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா. சரி நான் அவரை வச்சுட்டு எனக்கு டே ஃபுல்லாக ஒரு மாதிரி அவன் க்ராங்கியாகவே இருந்தான். சரி ஓகே மேனேஜ் பண்ணியாச்சு, எப்படியோ அவருக்கு சிரப்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் என்னை விடவே இல்லை. சரின்னு ஆஃப்டர்நூன் மேலே ஒரு 4:30 மேலே தான் தூங்கினானே. அப்புறம் அவர் யானை தொட்டிலில் போட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தான். சரின்னு வெளியில் ஒரு 5 o'clock வந்து பார்த்தா அம்மா வந்து இதை செஞ்சிட்டு இருந்தாங்க. என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா நைட் டின்னருக்கு சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ராகி அடை செய்கிறதுக்காக அதுக்கும் வந்துட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாள் வந்து ஏர் வாஷ் பண்ணியிருந்தேன். சரி ஓகே ஈவினிங் ஆகிடுச்சு, என்னோடய ரொட்டீன் காட்டுறதுக்காக தான் காமிச்சேன் இந்த வீடியோ. ஏர் வந்துட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சடை பின்னிட்டு பொட்டு குங்குமம் இதெல்லாம் வச்சு நம்ம ஃபேஸ் எப்போவுமே இந்த மாதிரி மங்களகரமாக இருக்கும். அது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா அம்மா வந்துட்டு சூடாக ராகி அடை செஞ்சு கொடுத்தாங்க. இது சொல்ல மறந்துட்டேன், சாமி கும்பிட்டோம். அன்றைக்கி தேர்ஸ்டே. ஸோ சாய்பாபா வைப்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அதையும் நல்லா வைப் பண்ணிவிட்டு ஜெய் ஜெய் சாய்ராம் அப்படின்னு ஓடிச்சு. அது கூட சேர்ந்து நம்மளும் பாடணும். அம்மா சுட அடை போட்டு கொடுத்தாங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அம்மாவே ஓனாக எடுத்தாங்க. ஏன்னா பேபி வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் அவனை பார்க்குறதுக்காக போயிட்டேன்னா, இந்த வீடியோ வந்து அம்மாவை நானே வீடியோ எடுக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு எடுத்தாங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோ வந்து அவங்களே ஓனாக, என்னால் டைம் இல்லை பேபியை பார்த்துக்கணும் அப்படின்னா நிறைய வீடியோவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய அம்மாவும் இல்லைன்னா இந்த யூடியூப் சேனலில் நிறைய வீடியோவே வந்திருக்காது. 2 பேரும் எனக்கு 2 கண்ணு மாதிரி இந்த சேனலுக்கு. எனக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லைன்னா ஒரு பொண்ணால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான். கண்டிப்பாக அவரோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண முடியுது. என்னோடய அம்மா சப்போர்ட் இல்லைன்னா என்னால் வீடியோவை எடுக்க முடியாது. அவங்க வந்து பாருங்கள், தோசைகளே கீழே போயிடுச்சு. ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் எப்படியோ எனக்காக வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. எப்பயுமே போல் அம்மா சிரிச்ச முகத்தோட இந்த ராகி எடையும் காலையில் செஞ்ச கார சட்னி இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அதை நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சுமா, தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் சிக்கு பேபி தென் செம்ம ஃபீவர் அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். இந்தாங்க, இது வந்து உங்களுக்கு ஒரு வாய், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட ரெசிபி வேணும்னா நான் நெக்ஸ்ட்டு சீக்கிரமாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். அம்மா சூப்பராக செய்வாங்க. இது நைட்டுக்கு பார்த்திங்கன்னா அம்மா வந்து சப்பாத்தியும் குருமாவும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சிக்கு பேபி நைட்டெல்லாம் தூங்கலை. அவங்கள வச்சுட்டு டே ஃபுல்லாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல அவனை வச்சுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஒரு நிமிஷம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விலாக்ஸ் எல்லாம் வந்து 30 days நான் வந்து சேலஞ்ச் வச்சுருக்கேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பை மக்களே.